உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாரூரில் சாலை தடுப்பில் மோதி தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் பாபு. இந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னையிலிருந்து ஒரு தனியார் டிராவல்ஸ் ஆம்னி பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த குமார் என்பவர் ஓட்டிச் சென்றார். இந்த பேருந்து இன்று அதிகாலை உளுந்தூர்பேட்டை அடுத்த பாதூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி அங்கிருந்த உயர்கோபுர மின்விளக்கு கம்பத்தையும் மோதி அதன் பிறகு சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சாலையின் நடுவே பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதால் பேருந்தில் சென்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியை சேர்ந்த ஜியாவுதீன் 25 என்ற பயணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் சென்ற கரூர் அசோகன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். சாலையின் குறுக்கே இந்த பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையின் 2 புறங்களிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் விபத்துக்குள்ளான அந்த பேருந்தை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இருப்பினும் சாலையின் 2 புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் 2 புறங்களிலும் வாகனங்களை போலீசார் அனுப்பி வைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். அதிகாலையில் நடைபெற்ற இந்த விபத்தினால் சுமார் 3 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.